ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இயக்குனர் செல்வராகவன் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் தன்னுடைய முந்தைய படங்களான 7G ரெயின்போ காலனி, 1000ல் ஒருவன் இந்த படங்களோட சீக்வல் பற்றின அப்டேட்ஸை இந்த வீடியோவில் கொடுத்துருந்தாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 இந்த படத்தோட ஷூட்டிங் 50% கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த படத்தை பேச்சு வரப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஸ்டாக்கிங்கை கொஞ்சம் ஆதரிச்ச மாதிரி தான் சீன்ஸ் இருந்துச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கோபிநாத் அவர்கள் செல்வராகவன்கிட்ட கேட்டார். அதற்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது ஒரு அஃபென்ஸாகவும் ஒரு குற்றமாகவும் இந்த காலகட்டத்தில் தான் பார்க்குறோமே தவிர, அப்போ ஒரு பொண்ணுகிட்ட தன்னோட லவ் சொல்கிறதுக்கு அவனுக்கு அதை விட்ட வேறு வழியே இல்லை, பின்னாடி போய் தான் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் அந்த படம் வந்தது. ஸோ அதனால் அந்த காட்சிகள்லாம் அப்படி இருந்துச்சு. இந்த படத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்காது. அதே மாதிரி கதையும் பார்த்தீங்கன்னா, அந்த கதிர் அப்படின்ற ஒரு கேரக்டரோட மனமாற்றம் என்ன ஆச்சு இவ்வளோ வருடங்களுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி தான் ஷோகேஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டோட ஸ்டோரி லைன் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்ட்லேயே சொல்லிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபேண்டசி எலிமெண்ட் எதுவும் இல்லை, இது நார்மல் கமர்ஷியலான ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ அனிதா திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு முடிவாக தெரியுது. அடுத்ததாக 1000ல் ஒருவன் பாகம் 2 இந்த படத்தை பற்றின அப்டேட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படத்தில் முக்கியமான காஸ்டிங் அப்படிங்கிறது கார்த்தி தான். கார்த்தியை வச்சு தான் இந்த கதையை திருப்பி நம்ம லீட் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அவரோட டேட் கண்டிப்பாக தேவைப்படுது. அதுக்கு இல்லாமல் இந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே புரிஞ்சு தெரிஞ்சுக்கிற ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கணும். எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, ஆக்டர்ஸும் சரி, அவங்களோட ஒரு வருட கால் ஷீட்டை கிடைச்சாதான் அந்த படத்தை நம்ம அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண முடியும். இந்த காலகட்டத்தில் விஎஃப்எக்ஸும் ஏஐயும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படத்தை சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். நம்ம நினச்ச ஒரு அவுட்புட்டும் இந்த படத்தில் கொண்டு வந்துடலாம். பட் இது எல்லாத்துக்குமே தேவையான ஒரு காலகட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது போக இந்த இன்டர்வியூலே பார்த்தீங்கன்னா, இந்த பேன் இண்டியா அப்படின்ற ஒரு டேக்லைன் சுத்தமாக அதில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரியும், அது ரொம்பவும் வெறுக்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இந்த பேட்டியை கொடுத்துருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு அந்த முழு இன்டர்வியூவும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கோபிநாத் அவர்களோட சேனலில் செல்வராகவன் என்னும் நான் அப்படின்ற ஒரு டேக்லைனில் இந்த வீடியோ ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.